Hi all, welcome to Parvati PK's collection. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கிளாஸ் பார்க்காதவங்க முன்னாடி வீடியோவில் இருக்கும், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 3க்குள்ளே போயிடலாம். கிளாஸ் 3 and 4 தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். கிளாஸ் 3 and 4ல் வந்து ஃப்ளிட் ஸ்டிச் அண்ட் ஸ்டெம் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிடுறேன். த்ரெட் நம்ம வாங்கும் போது இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம இந்த த்ரெட்டை பிடிச்சி இழுக்கக்கூடாது, ஓகேங்களா? இந்த த்ரெட்டை வந்து பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சிக்கு இல்லாமல் த்ரெட்டு வரும், ஓகேங்களா? இதை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லலை, ஸோ அதனால் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஓகே, த்ரெட் எப்படி கோக்கணும், நெக்ஸ்ட் வந்து நாட் எப்படி போடணுங்கிறதுலாம் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து கிளாஸ் 3க்குள்ளே போயிடலாம். ஸ்டிச்சஸ் பார்த்துடலாம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எப்பயும் போல் நம்ம வந்து நீடில் இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி கோடு போட்டே ஒர்க் பண்ணுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். போட்டு ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து நம்ம எப்பயும் போட்ட மாதிரி தான், பேக் ஸ்டிச் போடுற மாதிரி தான் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பேக் ஸ்டிச் குத்துற மாதிரியே கொஞ்சம் தள்ளி நம்ம வந்து குத்திக்கலாம். இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் போட்டோம் அப்படின்னா அதுக்கு தண்டு வரும் தெரியுங்களா? அது இந்த ஸ்டிச்சஸ் வந்து எதுக்கு தேவை அப்படின்னா தண்டு வரும் தெரியுங்களா? லீஃபோட தண்டு அந்த மாதிரி இதுக்கு தேவைப்படும், ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம பேக் ஸ்டிச் மாதிரி எடுத்துட்டோம், ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே ஸ்டிச் போட்டிருக்கோம் தெரியுமா, உங்களுக்கு ஜூமிங்கில் காட்ட பாருங்க. இந்த ஸ்டிச்சுக்கு நடுப்பாறை இந்த சைடு 3 த்ரெட்டு போயிருக்கணும், இந்த சைடு 3 த்ரெட் போக நடுப்பாறை நீடில் இன்செர்ட் பண்ணி நம்ம இழுக்கணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பக்கத்தில் குத்தி அகெயின் இழுத்துட்டு, இது வந்து பேக் ஸ்டிச் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் என்னென்னா ஆல்ரெடி நம்ம போட்டுக்க ஸ்டிச்சஸ்க்கு நடுவில் போட போகிறோம், அவ்வளோதான், ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸி தான். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. நம்ம பேக் ஸ்டிச் மாதிரி எடுத்துட்டு 2 த்ரெட்டுக்கும் நடுவில் தான் நம்ம வந்து குத்த போகிறோம், ஓகேங்களா? இதே மாதிரி தான் இந்த கோடு ஃபுல்லாகவே நம்ம குத்த போகிறோம். லாஸ்ட் இந்த வீடியோ எண்டில் வந்து நான் ப்ராக்டிஸ்க்கு பிக் கொடுக்குறேன், அதில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரே கலராக போடாமல் வேறு வேறு கலர்ஸ் வந்து போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ வந்து பார்க்குறதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். அகெயின் ஒன் டைம் சொல்லித்தரேன். எப்பயும் போல் நீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்க ஸ்டிச்சை 2ஆக பிரித்து அதுக்கு நடுப்பாறை நீடில் இன்செர்ட் பண்ணி எடுக்கணும். இதே மாதிரி தான் நம்ம இந்த எண்ட் வரைக்குமே ஸ்டிச் பண்ணணும். இந்த ஸ்டிச்சஸ்லாம் வெரி சிம்பிளாக இருக்கும். நம்ம வந்து மனசு வச்சாதான். அப்படி உங்களுக்கு வரல, அப்படி எதனா உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம ஒரு விஷயத்த ட்ரை பண்ண தான் நமக்கு வரும். எதுவுமே எடுத்த உடனே வராது. எனக்கும் உடனேலாம் வரல, ஒரு 1 வீக்ஸ் ஆச்சு. நீங்கள் போடுற ஸ்டிச்சஸில் வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு டிஎம் பண்ணி ஃப்ரீ எம்ப்ராய்டிங் கிளாஸில் வந்து குரூப்பில் சேர்ந்துக்கலாம். நான் உங்களுக்கு அதில் வந்து நீங்கள் பிக் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கரெக்ஷன் சொல்லுவேன். அதுக்கு எந்த விதமான பேமெண்ட்டுமே கிடையாது, ஃப்ரீ தான். சர்டிஃபிகேட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம பேஜை கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சர்டிஃபிகேட்டுமே ஃப்ரீ தான், பேமெண்ட் கிடையாது.
அது மட்டும் இல்லாமல் நம்ம பேஜில் வெறும் 199க்கு எனாமிக்ஸாலஜி கிளாஸுமே வந்து கற்றுத்தரோம். உங்களுக்கு வேணும் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது பொருளுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ராடக்ட் வந்து நம்மக்கிட்டே வாங்கிக்கலாம். ஓகேங்களா, பாருங்கள் ஸ்டிச்சஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நம்ம பேக்கில் எப்பயும் போல் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ் 4 பார்த்துடலாம். எப்பயும் போல் நார்மலாக நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இது பக்கத்தில் நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணுவோம்ல, இங்கே நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் கொஞ்சம் தள்ளி ஸ்டிச்சஸ் பண்ணி அப்படியே நீடில் நம்ம கையிலே பிடிச்சிருந்து நடுவில் குத்தி எடுக்கணும். இது வந்து நம்ம ஃப்ரீடாக ஒர்க் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் குத்தாமல் கொஞ்சம் தள்ளி குத்திட்டு இப்போது இந்த த்ரெட் இருக்குது பாருங்கள், இந்த த்ரெட் இருக்க இடத்துல நம்ம வந்து இதை குத்தி எடுக்கணும். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். இதை விட உங்களுக்கு ஈஸியாகவும் நான் சொல்லித்தரேன். இப்போ பக்கத்தில் குத்தி எடுத்துருங்க, கொஞ்சம் தள்ளி குத்தி எடுத்துட்டு நெக்ஸ்ட் அகெயினு இங்கே வந்து இந்த த்ரெட் இருக்குது தெரியுமா, இந்த த்ரெட்டை இப்படி பிடிச்சிட்டு நம்ம எங்கே ஆல்ரெடி ஸ்டிச் முடியுதோ அந்த இடத்துல குத்தி அகெயின் எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு ஸ்டிச்சஸ் பண்ணுறதுக்கு. மறுபடியும் சொல்லித்தரேன் பாருங்கள். கொஞ்சம் கேப் விட்டு குத்திட்டு ஓரளவுக்கு குத்தி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நூலை வந்து நம்ம பிடிக்காமல் நம்ம ஈஸியாக செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கேப் இருக்க இடத்துலையே நம்ம வந்து குத்தி நம்ம நீடெல்லாம் எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சொல்லி கொடுத்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணணும். ஃபஸ்ட் 2 ஸ்டிச் போட்டோன்னே அது மாதிரி தான் பண்ணணும். அதுதான் மெத்தடு. இது வந்து ஷார்ட்கட், நமக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக இப்படி பண்ணுறது. கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கூட ஸ்டிச் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் வந்து கோடு போட்ட லைன்லேயே தான் பண்ணிட்டு வரேன், கொஞ்சம் கூட தள்ளி போகலை. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு தப்பாக பண்ணி எப்படி கரெக்ஷன் பண்ணணும், எந்த மாதிரி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணால் தப்புங்கிற மாதிரியும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து ரிப்பீட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கோசரம் தான் நான் உங்களுக்கு தப்பு பண்ணியே காமிச்சிருப்பேன், இதெல்லாம் பண்ணால் தப்பு வரும் அப்படின்ட்டு. இப்போ கூட நான் பேசுகிறத கேட்டுக்கிட்டே கூட நான் என்ன நடுவில் பண்ணுறேன், த்ரெட் சிக்கிருச்சுன்னா என்ன பண்ணுறேன், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாருங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா புரியும். இப்போது இந்த இடத்துல வந்து நமக்கு சிக்கு விழுந்துருச்சு கரெக்டாக. இந்த சிக்கு எப்படி எடுக்கணுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த சிக் ஆல்ரெடி தானாகவே எடுத்துக்கிச்சு. நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு சிக் விழுந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நமக்கு வந்து இப்படி கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நூலை கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு கூட இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நூல் சிக்கிடுச்சுன்னா நடுவில் போட்டு இழுக்காதீங்க. பார்த்து எந்த லேயர்னு பார்த்து எடுத்தீங்கன்னா சிக்கு வந்து ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுடைய ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா,
லாஸ்ட்டில் இப்படி தான் வரும், ஃப்ரண்ட்டில் இப்படி தான் இருக்கும். ஸோ அது எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸ்டிச்சஸ் வந்து இப்படி தான் இருக்கணும். நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இவ்வளோ தான் முடிஞ்சிச்சு. இதோட ப்ராக்டிஸோட இமேஜ் வந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அதே மாதிரி பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. ஓகே, பாய் ஆல், தேங்க்யூ. இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இமேஜை மட்டும் நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிக் கொடுத்த ஸ்டிச்சஸை போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள்.